முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த ஆளுங்கிற ஆப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் வீடியோஸ் வாட்ச் பண்ணி நீங்கள் ரெசிபிஸ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து ஃபீட்பேக் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு கடாயை நல்லா சூடாகவும் அடுப்பு லோ ஃப்ளேமில் போட்டு நம்ம இந்த ராகி மாவு உள்ளே போட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ ராகி மாவு இருக்கும். அதிலேருந்து ஒரு கொஞ்சம் 2-3 ஸ்பூன் மட்டும் நான் எடுத்திருக்கேன். முன்னாடி எடுத்திருக்கேன். 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியான மாவு தான். ஆனால் இது ஒரு 3 பேர்த்துக்கு நம்ம சாப்பிட்லாம். 3 தடவை அந்த புட்டு மேக்கரில் ஸ்டீம் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். 3 பேத்துக்கு கரெக்டாக இருக்கும். இது பண்ண நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இது லைட்டாக அந்த மாவு கலர் சேஞ்ச் ஆகி அந்த ஒரு நல்ல ஸ்மெல் வரும். நல்ல ஃப்ரை ஆன ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம். அதை ஆறுனதுக்கு பின்னாடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் அதில் போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு நல்லா நம்ம மாவில் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைகிறதுல தான் எல்லாத்துக்குமே தப்பு பண்ணுறீங்க. ஏன்னா பிசையும் போது நம்ம இந்த கொஞ்சம் ஒயிட் கலர் கொஞ்சம் அப்புறம் அந்த டார்க் கலர் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா மாவிலுமே ஈரப்பதம் நல்லாவே இருக்கணும். எல்லா மாவுமே நல்லா ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகணும். கொஞ்சம் மாவு ஒயிட்டு அப்புறம் டார்க் ப்ரௌன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே ஈரப்பதம் இருக்கணும். நம்ம பிடிச்சி பார்க்கும்போது பாருங்கள் ஒரு மாதிரி கட்டியாக நம்ம கையிலே பிடிக்கிற அப்படி இருக்கணும். நம்ம தொடவும் அது கீழே உதிரியாக போகணும். அதுதான் அதோட பதம். அதுக்கப்புறம் ஒரு புட்டு மேக்கர் எடுத்து கீழே கொஞ்சம் தேங்காய் துருவல் அப்புறம் நம்மளோட ராகி மாவு போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் அந்த மிடில் வேணாலும் கூட நீங்கள் தேங்காய் துருவல் போட்டுடலாம். அதெல்லாம் நம்மளோட ஆப்ஷன் தான். அதெல்லாம் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சு இதை மேக் பண்ணி எடுத்துடலாம். குக்கர் வச்சு குக்கரில் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி அந்த விசில் மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த புட்டு மேக்கர் அதுக்கு மேலே போட்டு ஒரு 3 நிமிஷம் அவ்வளோதான் வேணும். பார்த்திங்கன்னா அதோட ஆவி மாதிரி மேலே வரும், புகை மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நமக்கு அது சவுண்டு வரும். அப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு 3 நிமிஷத்துக்கு அது கரெக்டாக ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா நம்மளோட சுட சுட நம்மளோட ராகி புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு காம்பினேஷன் என்னென்னா குழம்புன்னு பார்த்திங்கன்னா நம்ம சுண்டைக்கடலை குழம்பு வச்சு அது கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம சீனி சர்க்கரை போட்டு பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நம்ம நாட்டு சர்க்கரை இருக்கும் இல்லையா, அதையும் போட்டுடலாம். நம்ம ஜாங்கிரி அச்சு வெல்லம் இருக்கும், அதையும் போட்டுடலாம். அதெல்லாம் உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு எது ஸ்வீட் பிடிக்குன்னா ஸ்வீட் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்லை குழம்பு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லும் கூட நம்ம ராகி புட்டு செஞ்சு கொடுத்து விட்டுடலாம். நீங்கள் ரெசிபிஸ் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். டாட்டா பாய்.